இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஹாப்பியா, ஹெல்தியா, ஜாலியா ஒரு லைஃப். Lanker Harmonia Pavilion, Senior Living Apartments at Sri Perambur. Bookings call 7717273747. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அடுத்த மாளிகம்பட்டுவைச் சேர்ந்தவர் விவசாயி ராஜேந்திரன், வயது 67. வியாழனன்று மாலை 6:45 மணிக்கு பன்ருட்டி செல்வதற்காக அதே பகுதியைச் சேர்ந்த கந்தன் என்பவருடன் பைக்கில் லிப்ட் கேட்டு வந்துள்ளார். பன்ருட்டி அருகே புதுப்பிள்ளையார் குப்பம் என்ற இடத்தில் வந்தபோது ஆம்னி காரில் அவரை பின்தொடர்ந்து வந்த மர்ம நபர்கள் பைக்கை வழிமறித்து நிறுத்தினர். இதனால் அச்சமடைந்த கந்தன் பைக்கை கீழே போட்டுவிட்டு தப்பி ஓடிவிட்டார். அப்போது பைக்கில் இருந்து கீழே விழுந்த விவசாயி ராஜேந்திரன் மீது காரில் வந்த 3 பேர் கொண்ட கும்பல் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்துவிட்டு தப்பி சென்றது. தீப்பிடித்த நிலையில் ராஜேந்திரன் தெருவில் ஓடினார். அக்கம் பக்கத்தினர் தீயை அணைத்து 108 ஆம்புலன்ஸ் மூலம் பன்ருட்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக கடலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். 70% தீக்காயமடைந்த ராஜேந்திரனுக்கு கடலூர் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தகவல் அறிந்த எஸ்பி ஜெயக்குமார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை நடத்தினார். சம்பவம் குறித்து காடாமொழியூர் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்தனர். அப்போது சித்திரை சாவடியைச் சேர்ந்த பார்த்திபன் என்பவரை பிடித்து விசாரணை நடத்தினர். முதற்கட்ட விசாரணையில் கள்ளக்காதல் தொடர்பான முன்விரோதத்தில் விவசாயி மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்தது தெரிய வந்துள்ளது. அதையடுத்து ஆம்னி வேனை பறிமுதல் செய்து போலீசார் தப்பியோடிய இருவரை தேடி வருகின்றனர். பன்ருட்டி உட்கோட்டம் காடாமொழியூர் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட மாளிகைப்பட்டு என்ற கிராமத்தில் இன்றைக்கு இரவு ஒரு 7 மணி அளவில் வந்து அந்த மாளிகைப்பட்டு கிராமத்தை சேர்ந்த ராஜேந்திரன் என்பவர் வந்து கந்தன் என்பவருடன் 2 சக்கர வாகனத்தில் அந்த ஊர் பக்கத்தில் வரும்பொழுது ஒரு ஆமினி கலரில் ஆமினி வண்டியில் வந்து 2 பேர் வந்து பெட்ரோல் ஊற்றி விட்டு அந்த ராஜேந்திரனை பெட்ரோல் ஊற்றி விட்டு கந்தனை வந்து துரத்தி விட்டுறாங்க. பெட்ரோல் ஊற்றப்பட்டதுனால் காயம்பட்ட அந்த ராஜேந்திரன் பன்ருட்டி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று இப்போ கடலூரில் வந்து மேல் சிகிச்சை பெற்று வருகிறார். இது சம்பந்தமாக அந்த குற்றவாளிகளை பிடிக்கும் பொருட்டு துணை கண்காணிப்பாளர் பன்ருட்டி தலைமையில் வந்து 4 தனிப்படைகள் உடனடியாக அமைக்கப்பட்டது. தனிப்படையினர் வந்து தீவிர விசாரணை மற்றும் சிசிடிவி கேமராக்கள்லாம் அனலைஸ் பண்ணும்பொழுது அந்த சம்பவத்திற்கு சென்ற இந்த மாருதி ஈகோ வண்டியை வந்து இப்போ பிடித்திருக்கிறோம். அதை ஓனர் கம் டிரைவர் பார்த்திபன் என்பவர் வந்து பிடித்து விசாரணை செய்யப்பட்டு வருகிறது. அவர் வந்து கொடுத்த தகவலின் பேரில் இந்த நைட்டு வந்து அவருடைய நண்பர் மணிகண்டன் மற்றும் அவர் கூட இன்னொருத்தருடன் சேர்ந்து தான் இந்த சம்பவம் செய்ததாக இப்போதைக்கு முதல் கட்ட விசாரணையில் தெரிய வருது. அந்த மணிகண்டனையும் மணிகண்டன் கூட சென்றவரையும் நம்ம என்ன பிடிக்கல. அந்த மணிகண்டன் பன்ருட்டியை சார்ந்தவர். அந்த முதல் கட்ட விசாரணையில் என்ன தெரிய வருதுன்னா, காயம்பட்ட ராஜேந்திரனுக்கும் ஒரு குடும்ப பிரச்சனை, அதாவது அந்த ராஜேந்திரனுடைய குடும்பத்தில் இந்த மணிகண்டன் வந்து அந்த ராஜேந்திரனுடைய மருமகளுக்கும் இந்த மணிகண்டனுக்கும் தொடர்பு இருப்பதாக முதல் கட்ட விசாரணையில் தெரிய வருது. அதன் பேரில் வந்து அந்த மணிகண்டன் வந்து தன்னுடன் ஒரு நபரை கூட்டி சென்று இந்த பெட்ரோல் வீசியதாக இப்போ முதல் கட்ட விசாரணையில் தெரிய வருது. இந்த மணிகண்டனையும் கூட சென்ற நபரையும் நம்ம பிடித்தாதான் மேற்கொண்டு வேற ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா அப்படின்ட்டு தெரிய வரும்.